எல்லாருமே சேர்ந்து சொல்லுமா? ஆங்கிலீங்களா? செம்பை வணக்கம். செம்பை வணக்கம். குட் ஈவினிங் டு ஆல். குட் ஈவினிங் டு ஆல். மகிழ்ச்சி. ஆல் தி பீப்பிள்ஸ் ஆர் அண்ணே கிட்ட வந்துருங்க. அண்ணே இப்போ வந்துப்பா நம்ம சோமேஸ்வரபுரம் இல்லையா? ராமநாதபுரம் தாலுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கோம். நம்மளாம் we are all going to learn about VLOOKUP. VLOOKUP வந்து சூப்பர் கான்செப்ட். VLOOKUP எதுக்கு பயன்படுதுன்னு சொல்கிறாங்க, நல்லா கவனிச்சுங்க. VLOOKUP வந்து இப்போ ஒரு மேக்ஸ் மிஸ் இருக்காங்க, அவங்க வந்து கேட்குறாங்க, இந்த பாருங்க நம்ம கிளாஸில் 88 பேர் இருக்காங்க, மேக்ஸ் மார்க் மட்டும் கொடுப்பா சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. எப்படி மேக்ஸ் மார்க் மட்டும் கொடுக்கணும்? தம்பி வாங்க உட்காருங்க. அடுத்து சயின்ஸ் சார் வராங்க, வந்துட்டு சயின்ஸ் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சார் வந்துட்டு அவங்க மார்க் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் கொடுத்தா போதும்ல, அதை மட்டும் தான் கொடுக்கணும். நீங்கள் வந்து இல்லை சார் தமிழ் மார்க்கு, இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் எல்லாம் இருக்குது சார், அதனால் தேவையானதை அவங்களுக்கு கொடுக்கணும். அது இந்த டீச்சருக்கு அதுதான் VLOOKUP நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம மார்க் ஷீட் ப்ரிப்பரேஷனை வச்சுட்டு சொல்லி தர போகிறேன். இப்போ அழகாக என்ன பண்ணணும், எக்ஸலுக்குள்ளே போகிறதுக்கு அருண் சூப்பராக எடுக்கிறாப்புல. வின்கி ஆர் எக்ஸல் EXCEL. இந்த மானிட்டர் நல்லா எடுங்க, சூப்பராக. கண்ட்ரோல் A கொடுத்தா என்ன ஆகும்? ஆல் செலக்ட். ஏற்கனவே மணிமாறன் சொல்லி கொடுத்துருக்கேன். மணிமாறன் சின்னையான், குயிலி கனா, நவீன்குமார், நந்தகுமார். சைஸ் வந்து ஒரு 28 வச்சுக்கலாம். நல்லா பாருங்க, உங்களுக்காக வேண்டி எடுத்தோடனே நேம் க்ளோஸாக எடுங்க, கிட்டே நேம்னு எழுதியாச்சுப்பா. அப்புறம் ரோல் நம்பர். அருண் வாப்பா, அருண் உங்களுக்கு தான் முக்கியமான கிளாஸு. அருண் அண்ணே அருண் கவனிங்க, முக்கியமானது நேம், ரோல் நம்பர் கவனிப்பா. நேமு இங்கே பாருங்க, ஏவுக்கு பிக்கும் வச்சு மேலே நவுத்துறோம் பாருங்க. மணிமாறன் நேம், ரோல் நம்பர் நல்லா கவனிக்கிறப்பா. நேமுக்கு இவ்வளோ இடம் நவுத்திக்கிட்டா, அதுமாதிரி ரோல் நம்பருக்கும் கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கிட்டேன், போதுப்பா. அப்புறம் கவனிங்க நல்லா, டேப் கொடுத்துட்டு M1 டேப் கொடுத்தா முன்னாடி போயிட்டே இருக்கும், பின்னாடி வரதுக்கு ஷிஃப்ட் டேப் ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா கோர்ஸுக்கும் பயன்படும் ஷிஃப்ட் டேப், ஓகேவா? இப்போ டேப் கொடுத்துட்டா M2 M3 M4 M5 சார் கம் ஆன் சாரி M4 M5 சட்டால் ஆவரேஜ் M1 தமிழ் ரிசல்ட் இங்கிலீஷ் அந்த மாதிரி கிரேட். ஆமா தம்பிக்கு சொல்லி கொடுப்பா. M1 னா தமிழ், M2 னா இங்கிலீஷ், M3 னா மேக்ஸ், M4 னா சயின்ஸ், M5 னா சோஷியல் சமூக அறிவியல். ஹோம் கொடுத்தா டப்புன்னு முதல் எடுத்து கூடியாந்துரும். ஹோம் கொடுத்தா இங்கே வந்துடும் A1. A1ங்கிறது ABCDங்கிறதுலாம் காலம் 256 காலம் இருக்கு. 1 2 3 4 அப்படின்னு ஒரு பையன் கேட்டா, தம்பி உங்களுக்கு ரோஸ் தெரியுமா? சார் என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்குறீங்களா? ஊட்டி ரோஸ், காஷ்மீர் ரோஸ், டேபிள் ரோஸ், எந்த ரோஸ் சார் வேணும்னா? நான் ரோஸ் கேட்டேன்னா ROWSடா, நீங்கள் ரோஸ் தானே கேட்டீங்க, ROS நினச்சிட்டே இருந்தான். இப்போ பாருங்க 1 2 3 4 சொல்லி 1 லேக் இருக்கு ரோஸு சார் 1 லேக். பாருங்க கவனிங்க, நேம் எடுத்தோன்னே குயிலி குயிலி K, ரோல் நம்பர் 7 போட்டேன். மார்க் பாருங்க, தமிழ் மார்க் 88, இங்கிலீஷ் மார்க் 90, மேக்ஸ் வந்து 99, சயின்ஸ் வந்து 78. அவனுக்கே பொறுக்கல. அது பிரசன்னா வெங்கடேசன், பிரசனுக்கு 100 எடுத்தாதான் பிரசன்னா V 5 ரோல் நம்பர். மார்க் சொல்லுங்க. தமிழ் 90 கூடவா? 100 போடுங்க சார். இங்கிலீஷ் 98, மேக்ஸ் 100, சயின்ஸ் டேய் சூப்பரா பண்ணடா, கிளாஸ் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ஃபர்ஸ்ட். சயின்ஸ்ல தான் கோல் எடுப்போம். தோசை இல்ல. நவீன் N 8 6 சரி ரைட். மணிமாறன் தான் சார் 8. 88 98 99 99 97 போதுமாப்பா? சரி, டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 வழி சொல்லி தர போறேன். மணிமாறனுக்கு தான் இப்போ இன்னைக்கு ஸ்பெஷல் கான்செப்ட். டோட்டல்னு இருக்கா, ஈக்குவல் இருக்கு பரவாயில்ல. இந்த இடத்துல கர்சர் வச்சிருக்கேன், ஈக்குவல் போட்டுட்டேன். இது எங்க இருக்கு? C2. அப்ப C2 plus D2 plus E2 plus F2 plus G2. வெரி குட். equal to இது ஒரு ஃபார்முலா. 432 வந்துச்சா டோட்டலுக்கு? அப்படியே இத டிராக் பண்ணிக்கலாமாப்பா? ஓகே சார். ரெண்டு தடவை டபுள் கிளிக் பண்ணுங்க சார். டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அதை இப்படி இழுத்துக்கலாம். சரி, இது பிடிக்கலடா மணிமாறன், வேற வழி சொல்லி கொடுங்க சார் சீக்கிரம். இந்த இடத்துல வச்சிட்டு ஈக்குவல் டு போட்டுட்டான். அவன் நேமே இல்ல. sum ஏன்டா கொத்தற? 3 பேர் sum கவனிங்க, sum 3 பேருக்கு தான் போட்டுருக்கப்பா. சம்னு போட்டு C2 ஆரம்பிச்சு is to G2 தான் கடைசி. அவ்வளவுதான், பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும். என்டர் அடிச்சா ஆன்சர் வந்துரும். இது ஒரு வழி மணிமாறன். இரண்டாவது வழி டோட்டல் கண்டுபிடிப்பதற்கு இரண்டாவது வழி சொல்லி கொடுத்துட்டேன். மூன்றாவது வழி சொல்லி தர போறேன். ஈஸியான வழி தம்பி. இங்க கர்சர் வச்சுக்கோ.
ஷிஃப்ட் ரைட் ஆரோ மறந்துடக்கூடாது. தூக்கத்தில் வெளிப்பட்டு கேட்போம் 1 மணிக்கு. செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஷிஃப்ட் போட்டு ரைட் ஆகும். ரைட் ஆரோன்னு சொல்லிட்டு தூங்கிடணும். புரியுதாண்ணே? சரி, நல்ல பையன். ஆட்டோ சமூக போகணும். இப்போ ஹோமுக்கு வீட்டுக்கு போயிடாதீங்க தம்பி. ஹோம்ங்கிறது மெனு பேரு. மெனு. சரி, ஃபைலுக்கு போகிறதுக்கு ஸ்ரீதரன் என்ன பண்ணுவேன்? ஆல்ட்ரு. வெரி குட், கலக்கலாம். ஆல்ட்ரு எஃப் போட்டால் ஃபைலுக்கு போயிடும். அது மாதிரி அது ஒரு மெனு இருக்கு. இப்போ ஹோம்ங்கிறது ஒரு மெனு, அதுக்கு பேர் ரிப்பன். ஒரு பையன் வச்சு பாட்டு வரட்டான். அதான் பாடுறது. இதுதான் ரிப்பன் தான் மெனு. சரி, இங்கே பாருங்க, ஹோமுக்கு போயிட்டீங்க. போயிட்டு ஆட்டோ சம் இருக்கு பாருங்க, அதில் கிளிக் பண்ணாலே போகிறேன். ரொம்ப ஈஸி சார். 432 வந்துடுது. அப்படியே டோட்டல் கண்டுபிடிச்சாச்சு சார். 3 வழி தெரியும் சார். ஈக்குவல் பண்ணுங்க சார். இது எங்க சார்? 432 H2/5. H2/5. வெரி குட்யா, கலக்கிட்டாயா. இப்போ பாருங்க, டபுள் கிளிக் பண்ணா டோட்டல் ஆவரேஜ் வந்துறியா எல்லாத்துக்கும். இப்போ டெலீட் பண்ணிட்டு இந்த வழி கேக்குறாங்க. பர்சன்டேஜ் 93. கண்ட்ரோல் ரிசல்ட் போட்டுறா எல்லாரும் வந்துரும். கோயில் விட்டாரு. சரி, சாரி. பாருங்க, ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது இன்னொரு வழி சொல்லுவாங்க நம்ம ராகேஷ். சொல்லுங்க. ஈக்குவல் டு போட்டுட்டு ஆவரேஜ்னு எழுதணும். ஃபுல்லா எழுதி பிராக்கெட் ஓபன் பண்ணி C2 கோலன் G2 பிராக்கெட் ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் வந்துட்டா. அவ்வளவுதான். இப்போ நல்லா கவனிக்கிறீங்க. எல்லாத்துலயும் 35 மேல எடுத்தா தான் பாஸ். கிட்ட வந்துருங்க. தெரியும் சார். அது அவங்க பார்க்கறவங்களுக்கு தெரியாது. கிட்ட வந்துருங்க. யூடியூப்ல போட்டுருவோம் ஜம்முன்னு. பாருங்க, இப்போ ரிசல்ட்னா ரிசல்ட் வந்து 35 மேல எடுத்தா என்னது? பாஸ். 35 கீழே போச்சுன்னா ஃபெயில். அதான். இப்போ இது C2லயும் நீங்க 35க்கு மேல எடுக்கணும். அதே மாதிரி D2ல எடுக்கணும், E2ல எடுக்கணும், F2ல எடுக்கணும், G2ல எடுக்கணும். இஃப் அப்படின்னா என்ன தெரியுமா? சும்மா கால்குலேட் பண்ணதுனால வருது. இஃப்னா என்ன தெரியுமா? கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். தமிழ்ல கட்டுப்பாடு கூற்று. இஃப்ங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் த கண்டிஷனல் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். இது வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். இது வந்து நிபந்தனையை சோதிக்க பயன்படும். கண்டிஷனை செக் பண்றதுக்கு பயன்படும். 2 விஷயம் சொல்லணும் குயிலி. இஃப்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், டு டெஸ்ட் தி கண்டிஷன். கட்டுப்பாடு கூற்று, நிபந்தனையை சோதிக்க. கட்டுப்பாடு கூற்று, நிபந்தனையை சோதிக்க. கவனிக்கலாம். ஷிஃப்ட் போட்டு பிராக்கெட் அங்க பாருங்க. இஃப் பிராக்கெட் ஓபன் அண்ட் பிராக்கெட் ஓபன். கவனிங்க. C2 greater than or equal to 35. கமா D2 greater than or equal to 35. புரியுதா? E2 greater than or equal to 35. கமா F2 greater than or equal to 35. அடுத்து கமா G2 greater than or equal to 35. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிரணும். தேர்ட் கிளாஸ் தானப்பா. பிராக்கெட் தேர்ட் கிளாஸ் தான. ரைட் தம்பி, நல்லா கவனிக்கணும்பா. டபுள் கோட்ஸ் போட்டு பாஸ் இப்படிலாம் எடுத்தா என்னது? பாஸ். அப்புறம் கமா ஃபெயில். அவ்வளவுதான். பிராக்கெட் க்ளோஸ் பண்ணணும். கவனிங்கப்பா நல்லா. இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து நல்லா கவனிக்கணும். இங்க பாருப்பா, இந்த ஓபன் பிராக்கெட்டுக்கு கடைசி க்ளோஸ். இந்த அண்டுக்கு பக்கத்துல ஒரு ஓபன் போட்டிருக்கல, அதுக்கு தான் எந்த க்ளோஸ்? இங்க இருக்கு. ஓகேவா? 2 ஓபனுக்கு 2 க்ளோஸ். என்ட்ரடிங்க, பாஸ் ஃபெயில் வந்துடும் ஜம்முன்னு. இப்போ ஒரு பையன் வந்து எல்லாத்துலயும் 99 வாங்கிட்டாங்க. எல்லாத்துலயும் எவ்வளவு வாங்கியிருக்காப்ல? 99. ஆனா ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் என்ன ஆயிட்டான்? 34 தான் வாங்கணும். பாஸா ஃபெயிலா? நல்லா பாருங்க ஒரு நிமிஷம். எக்ஸ்னு அந்த பையனோட பேரு. எக்ஸ்மேன். அவனுக்கு வந்து 88 நம்பர். அவன் பாருங்க, தமிழ்ல தான் நல்ல மார்க். அதுலேயும் 99, இங்கிலீஷ்ல மட்டும் 34. எல்லாத்துலயும் 98, 99 தான் ஹையஸ்ட் மார்க். நல்ல மார்க். மேக்ஸ்ல நல்ல மார்க் எடுத்து இங்கிலீஷ்ல போணும். அதான் என்ன பண்றது? இங்கிலீஷ் லாங்குவேஜே போட்டு விடுங்க. அப்படி 429 எடுத்து வச்சிருக்கானே. ஆமா, அப்படியே சொல்லக்கூடாது. ஓகேவா? ஃபெயில் காமிக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்து கிரேட் பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். கிரேட்ல 60க்கு மேல எடுத்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ், 50க்கு மேலயும் 60 குள்ள எடுத்தா செகண்ட் கிளாஸ், 50க்கு கீழ போனா தேர்ட் கிளாஸ். அப்படியே பாருங்க, சூப்பர் கான்செப்ட். நோ கிளாஸ் சார், நோ கிளாஸ் சொல்றீங்க. நோ ஆமாப்பா, கிளாஸ். ஃபெயில் ஆனா நோ கிளாஸ் பா. கரெக்ட்டா சொல்றீங்க. வெரி குட். ஃபெடாஸ்டிக். சூப்பர் ஃபெடாஸ்டிக். சிறப்பு, மகிழ்ச்சி. சி பாஸ் இது சொல்றான் ஃபார்முலா. நல்லா கவனிங்கப்பா. இஃப் என்ன தெரியுமா? இஸ் ஈக்குவல் டு இஃப் பிராக்கெட் ஓபன் அண்ட் பிராக்கெட் ஓபன். இங்க பாருங்க, இஃப் பிராக்கெட் ஓபன் அண்ட் பிராக்கெட் ஓபன். கவனிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பாஸ் ஆனாதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். J2 இந்த இருக்கு பாருங்க, இதான் பாஸ். நான் சொன்னது அதுக்கு. J2 is equal to பாஸ்.
Z is equal to Pass. pass. ராகேஷ் கூட சொல்லாம அந்த ஃபார்முலாலாம். If bracket open and if bracket open I2 very good யா. I2 greater than or equal to 60. 60 க்கு மேல எடுத்தா என்ன கிளாஸ்? first class First class. 50 க்கு 60 எடுத்தா 50 க்கு 60 உள்ள. இந்த பாருங்க. அது செகண்ட் கிளாஸ். கமா if bracket open and எல்லாம் ஞாபகம் இருக்கு. இதுக்கு அப்புறம் தான் சொல்லி தர போறேன் சூப்பரா. If bracket open and I2 greater than or equal to 50, I2 less than 60. 50 க்கு மேலயும் 60 குள்ள இருந்தா செகண்ட் கிளாஸ். second class அப்படி இல்லனா 50 30 குள்ள. தேர்ட் கிளாஸ். 50 to 36 no class 35 அப்ப ரெண்டு பிராக்கெட் போட்டுட்டு நோ கிளாஸ். நோ கிளாஸ். பாஸ் ஆனா தான் அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கிளாஸ்லாம் கிடைக்கும். ஃபெயில் ஆயிட்டா நோ கிளாஸ். நோ கிளாஸ். அப்புறம் கடைசியா ஒரு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வீலு கப்புக்கு போறோம் வெற்றிகரமாக. நல்லா கவனிக்கணும். நல்லா வந்துட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த ஃபெயில் ஆன ஒரு தம்பி இருக்கா அப்படி இல்ல அவளுக்கு வந்து என்ன வரும்? நோ கிளாஸ் வரும். no class வரும் சார். பாருங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அவ்வளவுதான். எப்படி சூப்பரா? நானும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டேன். செகண்ட் கிளாஸ். இப்போ சப்போஸ் கவனிக்கலாம் குயிலி வந்து செகண்ட் கிளாஸ்னு காமிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அவன்தான் சொன்னான். ஏய் புடிச்சு ஆட்டாரா இப்போ செகண்ட் கிளாஸ் வந்துட்டான். ஏன்னா 60 கீழ இருக்க ஆவரேஜ். அதனால செகண்ட் கிளாஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரசனாவை படிச்சுடுங்க. வேண்டாம் அவனுங்க. கவனிங்க வீலுக்கு பாருங்க. கவனிங்கப்பா. ஷிஃப்ட் போட்டு அவன down பார்த்துட்டு அந்த ஆறா. பவன் நமக்கு சரியா இப்போ கவனிங்க. ஷிஃப்ட் டவுன் ஆறா ரைட் ஆறா. நல்லா கவனிங்க. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் இல்ல கவனிங்க. நேம் ரோல் நம்பர் மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன். நேம் ரோல் நம்பர் கவனிங்க. காப்பிக்கு என்ன பண்ணணும்? சி கண்ட்ரோல் பேஸ்ட்க்கு இங்க பாருங்க. ஷீட் 2ல வச்சிருந்தேன். நல்லா கவனிங்கப்பா. ஷீட் 2ல வச்சிருந்து V lookup னு எழுதிட்டேன். V lookup அப்படினு எழுதிட்டு கண்ட்ரோல் V கொடுத்தா என்ன ஆகும்? பேச. இப்ப மேக்ஸ் சார் வந்தாங்க. வந்துட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க. என் மார்க் மார்க் மட்டும் வேணும். எனக்கு என்ன வேணும்? மேக்ஸ் மேக்ஸ் மார்க் மட்டும். அதுக்கு தான் சொல்லி தர போறேன். V lookup. இது அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. நல்லா கவனிங்க. முக்கியமான கான்செப்ட்ப்பா. நீங்க வந்து உங்களுக்கு இன்டர்வியூ போனீங்கன்னா கண்டிப்பா V lookup தெரியுமான்னு கேட்பாங்க. அப்ப வந்து தெரியலன்னு சொல்லக்கூடாது. நீங்க செஞ்சு காமிச்சிடணும். M3 கவனிங்க. மேக்ஸ் மார்க் தெரியுதா எல்லாருக்கும்? மேக்ஸ் மார்க் வேணா சைஸை கொஞ்சம் பெருசா வச்சுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியுது. கவனிங்க. இந்த இடத்துல வச்சுட்டு நல்லா கவனிக்கணும்பா. நல்லா கான்சென்ட்ரேஷன். ஷீட் 1 வேணும். கவனம் சிதறல் இருக்கக்கூடாது. முருகனை வேண்டி ஈக்குவல் டு ஓகேவா? ஈக்குவல் டு முருகா V எழுன்னு போட்டா போதும். என்ன வந்துரும்? V lookup வந்துரும். V lookup V எழுன்னு போட்டா V lookup வந்துரும். V lookup. ஒரு டாப் மட்டும் போட்டுருங்க. பிராக்கெட் வந்துச்சு அதுல. கவனிங்க. ஃபர்ஸ்ட் யார் இருக்கா? குயிலி. அவ எதுல இருக்கான்? A2ல இருக்கான். அதனால நீங்க A2ன்னு எழுதிருங்க. கவனிங்க. A2 கமா போட்டுருங்க. புரியுதா? இப்போ வந்து A2 கமா போட்டுட்டு கவனிங்கப்பா. தம்பி ஷீட் 1க்கு போகணும். எங்க போகணும்? ஷீட் 1க்கு போயிட்டு நல்லா கவனிப்பா. தம்பி இங்கே கவனிக்கணும். நேம்ல கிளிக் பண்ணிட்டேன். ஷிஃப்ட் போட்டு டவுன் ஆர போட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். எல்லாத்தையும் அங்கே பாருங்க. கிரேடு வரைக்கும் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். நீங்கள் கூட அந்த போயிட்டே இருக்கக்கூடாது. இந்த வந்துருங்கோ. புரியுதோன்னு? சரி இப்போ பாருங்க. இந்த இடத்துல கர்சரா வச்சுட்டேன். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஃபார்முலா பார். இதுக்கு பேர் என்ன பாரு? ஃபார்முலா பார். ஒரு கமா போட்டுருங்கோ. சரி கவனிங்கப்பா. நேம் வந்து 1, ரோல் நம்பர் 2, மார்க் 1 3, மார்க் 2 4, மார்க் 3 5. இப்ப சார் என்ன கேட்டாரு? மேக்ஸ் சார் கேட்டாங்க. மேக்ஸ் 5வது. அப்ப 5ன்னு போட்டுருங்க. புரியுதுங்களா? 5 கமா கமா போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஃபால்ஸ் எக்ஸாக்ட் மேட்ச்னு வரும். ட்ரூ வரும். ட்ரூவை கொடுக்காதீங்க. ஃபால்ஸ் டவுன் ஆர போட்டுருங்க. போட்டு ஒரு டேப் போட்டுருங்க. இதுக்கப்புறம் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு என்ட்ரு அடிங்க. மேக்ஸ் மார்க் எல்லாம் இங்கே வந்துடும். வந்துச்சு 58 வந்துச்சு பாருங்க. அதை ட்ராக் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். மேக்ஸ் சாருக்கு ரொம்ப சந்தோஷம். இது 4 பேருக்கு வச்சு சொல்லி தரேன். 400 பேருக்கு இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அவருக்கு 88 பேருக்கு இருந்தால் ஆகா ரொம்ப நல்லது. போட்டுருங்கன்றாரு. இந்த சைஸை பாருங்களேன். 11ல் தான்ப்பா இருக்கு. சைஸை கொஞ்சம் பெருசாக வச்சுங்க. உங்களுக்கு தெரியறதுக்காக தான். வேற ஒன்றும் இல்லை. அவங்க மார்க் இருக்கா? எப்பவுமே சைஸ் 12ல தான் இருக்கணும். 12ல தான் இருக்கும் எப்பவுமே. வெரி குட். ஏன்னா யூடியூப்ல போடுவோம். கவனிங்க. இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது கவனிங்கப்பா. ஷிஃப்ட் டவுன் ஆர போட்டு சாருக்கு வந்து கட்டம் போட்டு கேட்குறாரு. மேக்ஸ் சார் கேட்குறாங்க. ஹோமில் வந்து ஆல் பார்டர்னு ஒன்று இருக்கும். அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் ப்ரீவியூ காமிங்களா அப்படிங்கிறாரு. ப்ரீவியூ கண்ட்ரோல் F2 கொடுத்து சார்ட்ட ப்ரீவியூ காமிங்க. வந்துருச்சா? சார் மேலே வந்து ஸ்டாண்டர்ட்லாம் போட்டு கொடுப்பா தம்பி. ஸ்கூல் பேர்லாம் எழுதுனா எழுதிக்கலாம். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். அதுக்கும் இந்த நேமில் வச்சுக்கிட்டீங்க கர்சரை. ஸ்கூல் நேம் எழுதணும். அமல்ராஜ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இல்லாட்டி வைஸ்மேன் இங்கிலீஷ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். சீனிவாசராவ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எழுதணும். இதுக்கு மேலே எப்படி எழுதுறது? ஷார்ட்கட்டு
ஒரு சேர்க்கணும்னா என்ன ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் ப்ளஸ் போட்டு என்டையர் ரோ பாருங்கப்பா ரோ வந்துருச்சா அப்படியே பாருங்க சரி, வைஸ்மேன் மசாலா இங்கிலீஷ் என்னுடைய ஸ்கூல் பேர் எழுதிக்கிறேன் வைஸ்மேன் யாருக்கும் சண்டை வராது சார் இங்கிலீஷ் ஆமா இங்கிலீஷ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சின்ன பசங்களை உங்க ஸ்கூல் பேர் என்னன்னு கேட்டா சொல்லுவான் அப்பு கூட சொல்லியிருக்கான் ஸ்ரீயும் அப்படிதான் சொன்னான்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் நேம் மை ஸ்கூல் நேம் இஸ் அமல் ராஜ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹையர் செகண்டரியா ஐயர் செகண்ட் ஹையர் ஹையர்மா சின்ன பசங்க தான் இங்கிலீஷ் ஹையர் செகண்டரி சரியா ஸ்கூல் ஆமா இந்த அதுலயா இருப்பேன் யார் அதுலயா இருப்பேன் பாண்டிச்சேரி இருக்குதுங்களா அதை முடிக்க போறோம் வெற்றிகரமா தம்பி பீலி சார் இங்க கவனிங்க இது கவனிங்க உதிரி 605004 சிக்கன் கூப்பிட்டு இருக்கவனே பா கவனிப்பா ஓகே சார் எப்படி சென்டர் பண்றது ஷிஃப்ட் போட்டு ரைட் ஆர் ரைட் ஆரோ அதுக்கப்புறம் எங்க போகணும் ஹோமுக்கு போயிட்டு எங்க போகணும் சொல்லுங்க சீக்கிரம் மெர்ஜன் சென்டர் டைகானுக்கு பேரு மெர்ஜன் சென்டர் எல்லா ரூமையும் நடுவில் உள்ள செவரெல்லாம் உடச்சு விட்டு நடுவில் வச்சுட்டு அர்த்தம் நல்ல மணிமாரி எல்லா இருக்காங்கள எல்லா ரூமையும் உடச்சு ஒரே சுவர் உடச்சு வச்சுச்சா சைஸ் வேணா கொஞ்சம் பெருசாக போல்டு கொடுத்து இங்கே தம்பி கவனிக்கணும் ரெண்டு பேரும் 12 வச்சுக்கிறேங்க 14 வைக்குமா அவ்வளோதான் அப்படியே கண்ட்ரோல் விட்டு கொடுத்து பாருங்க ஓகேவா இதெல்லாம் ஜூம் பண்ணி காமிக்கலாம் அவ்வளோதான் இந்த சைஸ்லாம் வந்து 12 இதெல்லாம் வைக்கணும் ஏன்னா இந்த தடவை வச்சு காமிச்சிடறேன் நீங்கள் இது மாதிரி பிரிண்ட் எடுத்து கொடுக்குறதுல சார் தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு இதெல்லாம் செலக்ட் பண்ணி திரும்ப சைஸ் வந்து என்னத்துல வைக்கணும் 12 அதிகபட்சம் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் இப்போ போய் பாருங்கள் கண்ட்ரோல் விட்டு கொடுத்து எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க பரவாயில்லப்பா ஏதோ நேமு ரோல் நம்பர்லாம் போட்டு மேக்ஸ் மார்க்கை எடுத்து கொடுத்துட்டீங்க எனக்கு கண்ட்ரோல் பி கொடுத்து பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஓகேவா பிரிண்டர் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லி தரேன் Okay, நன்றி செம்மொழி வணக்கம் தேங்க் யூ செம்மொழி